எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் லெக்ரெட் அவர் உண்ணா நோன்பை பற்றி பகுத்தறிவு நோன்பு, பகுத்தறிவு வைத்துக்கொண்டு எப்படி உண்ணா நோன்பு இருப்பது, பக்தியில் உண்ணா நோன்பு இருப்பது என்பது வேறு, பகுத்தறிவில் உண்ணா நோன்பு இருப்பது என்பது வேறு. அப்ப பகுத்தறிவு உண்ணா நோன்புன்னு எழுதியிருக்காரு. இது யாருமே ஆராய்ச்சி பண்ணல, வெங்கடேசன் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப அவர் செய்த ஆராய்ச்சியை எனக்கு 95 விழுக்காடு ஞானத்தை தந்தன. அப்படின்னா இந்தியாவில் குகையில் யோகிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் செய்த ஆராய்ச்சி யோகிகள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா 7ஆம் நிலை அவங்க. ஏன் இந்தியாவில் இயற்கை, ஏன் இந்தியாவில் மட்டும் அவங்களுக்கு தோன்றோம்னு கேட்டீங்கன்னா இயற்கை அவங்களை தேர்ந்தெடுக்குது. நாம என்ன பண்றோம்னா முயற்சி பண்ணி மேல வர்றோம். அவங்க இயற்கையில இயற்கையில் அவங்க இயற்கை தேர்ந்தெடுக்குது. ஞானிகளையும் யோகிகளும் தேர்ந்தெடுக்குது. அந்த உணவு பழக்கத்தை விடுகின்றவர்களை தேர்ந்தெடுக்குது. அதுதான் இயற்கை. நாம செயற்கையே செய்யறோம். காட்டுல மரம் இருக்குது, அந்த மரத்தை நம்ம வீட்டுல வளர்க்குறோம். வீட்டுல, தோட்டத்துல, காட்டுல வளர்க்குறோம். இதுதான் வித்தியாசம். அது இயற்கையா மரம் வந்தது. நாம என்ன பண்ண, அதுல இருக்கிற கொட்டையை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு நாம தோட்டத்துல பயிர் பண்ணி விவசாயம் பண்ண, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் நமக்கு அந்த வழிமுறை கண்டுபிடிச்சிடலாம். நாம செய்யும் பொழுது எப்படி வளர்க்குறோம், அது இயற்கையா வளர்ந்தது தெரியாது. ஆனா நாம வீட்டுல இருந்து வளர்க்கும் பொழுது எப்படி வளருது, என்ன மாதிரி வளருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் நம்ம காண முடியும். அதனால எழுதப்படுகிறது. அவங்க இயற்கையா இருந்தது ரெண்டு சுருக்கமா 2 வரியில சொல்லிட்டு போயிடுறாம. அப்ப அந்த அந்த கவிதை படிக்கிற, இந்த பாடம் படிக்கிற அறிவு இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு செய்தி கடத்தப்பட்டு இருந்தது. ஆனா நம்ம என்ன பண்றோம், உரைநடையில் இருப்பதை எழுத்து வடிவத்தில் இருப்பதை நாம எளிமையாக்கிடுறோம். அதுக்கு ஆள் வேணும். சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, யுவர் ரோடு, உன்னுடைய பாதை, டு ரீஜெனரேஷன், உன்னுடைய பாதை புதுப்பிக்கப்படுவதற்கு என்ன செய்ய போகிறாய், உன்னோட உடல் புதுப்பிக்கப்படுவதற்கு, உன்னோட ஒழுக்கம் புதுப்பிக்கப்படுவதற்குன்னு ஒரு தலைப்பிடுகிறார். பில்டிங் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் எஃபிசியன்சி, நல்ல விளைச்சலோடும் உறுதியோடும் புதுப்பொழிவோடும் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறார், அதான் கேள்வி. அர்னால்ட் லெக்ரெட் சொல்றாரு. இட் வாஸ் டூரிங் மே இயர்லி it was during my early theories that I first become severely sick with bright disease. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் தெளிவாக இந்த உடலை எப்படி புதுப்பிப்பது, இந்த தெளிவாக தலைப்பு யுவர் ரோடு டு ரீஜெனரேஷன். உங்கள் பாதை
புதுப்பிப்பதற்கு என்ன செய்வது? இது எல்லா பொருளும் உள்ள அடங்குது. அப்படின்னா இந்த நோய்களை நாம் எப்படி வந்து எதிர்கொள்வது? இந்த நோய்களை புதுப்பிக்கும் பொழுது நம்ம உடல் எப்படி புதுப்பிக்கப்படுகிறது? அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம என்ன சொல்றோம்? அந்த நோய்களை புதுப்பிப்பதற்கு நாம் அந்த இரைப்பை, குறிப்பாக பெருங்குடல், தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் அப்படி போயிருது. அப்ப அந்த பெருங்குடல் தான் நமக்கு எல்லா வகையான பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. அது அங்க சுத்தப்படுத்தப்பட வேண்டும். வயிறு 8 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் ஓய்வா இருக்கிறப்ப, அது வந்து எவ்வளவு என்ன உணவு படம் இதை பாக்குது. அந்த உணவு பார்த்துட்டு உணவு வர்றதுக்கு நேரம் ஆகுது சரி அப்படின்னா அது என்ன பண்ணுது, தன்னுடைய புதுப்பிக்க வேலைக்கு போயிடுது. இது என்ன பண்றான்னா, காலையில் எந்திரிச்சுன்னே ஏதோ ஊத்திடுறான். ஊத்துனோடனே அது 8 மணி நேரம் ஆகுது அதை சுத்தப்படுத்தி அது உடம்புல இருந்து நீக்கிட்டு 8 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஆகுது. இது என்ன பண்றான், அந்த 8 மணி நேரம் டைம் கொடுக்கறது இல்ல. 8 மணி நேரத்துல 8 தடவை சாப்பிட்றான். அப்ப என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே வந்ததை ஏற்கனவே பழுதுபடுறத இந்த பழுது பார்க்கறத விட்டுட்டு புதுசா வர்றதை வெளிப்படுத்த பார்க்கலாம். புதுசா வர்றதை வெளிப்படுத்தி அது பிரிச்சு வெளியே அனுப்புது. அப்ப என்னன்னா, ஒரு உணவுக்கே 8 மணி நேரம் ஆகுது. நம்ம 7 தடவை திங்கும் பொழுது என்ன ஆகும் பொழுது தொடர்ந்து அந்த விஷம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நேரங்காலமே கிடையாது. இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த விபச்சாரி கொஞ்சம் மேல தூக்குங்க. நேரங்காலமே ரைட். நேரங்காலமே இல்லாத அளவுக்கு இந்த உடம்பு என்ன ஆகி போகுதுன்னா தன்னை கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதான் விஷயம். இது பார்த்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேஷ் வாங்கின புத்தகம் இதுதான். முதல் புத்தகம் 60 ரூபாய்க்கு அப்ப வாங்கினேன். விலை 60. இதுல இந்த பொண்ணு தலைப்பை என் பொண்ணு படிக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு. எப்பவுமே எழுதுவேன் என் பொண்ணு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாட. அதுல வந்து முக்கியமான பக்கம். அப்போ சக்தி சர்க்கரை ஆலை, அவர் பேர் டாக்டர் மகாலிங்கம், ஏபிடி மகாலிங்கம். அவர் தெரியாத யாரும் இருக்கும். சவுத் இந்தியா பூரா அவர் வண்டி ஓடிட்டு இருக்குது. ஏஆர்சி, ஏபிடி, சக்தி சர்க்கரை ஆலை, மன்னாதேவன் சுகர்ஸ், பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு உட்காருக்கிட்ட உண்ணாமலேயே வாழலாம் அப்படிங்கிற தலைப்புல ஜனவரி 2002 இந்த புத்தகம் வந்து 2002 வாங்கினது. இதை விட 23 ஆண்டுகள் ஆகிறது. 3வது ஜனவரி மார்ச்ல தான் இந்த கலையை கத்துக்கிறேன். 2002 மார்ச் தேதியெல்லாம் கிட்ட இருக்கு. அப்பதான் இந்த புத்தகம் வாங்குறேன். 500 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்ப புத்தகத்தை. அன்பளிப்பா இயற்கை அவர் என்ன சொல்றாரு அந்த புத்தகத்தில், அந்த தொழிலதிபர் நடத்துகிற புத்தகம். இன்னும் இந்த புத்தகம் வந்துட்டு தான் இருக்கு. மாத இதழ் நூலகத்துக்கு வந்துட்டே இருக்கு. சக்தி இதழ் இன்னைக்கு கூட பார்க்கலாம். எல்லாம் அரிசியை போடுச்சு, எல்லாம் செல் அடித்து விட்டது. சரி, இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்னால் முதலில் ஒரு சில தாவரங்கள் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இதே 23 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேஷ் வாங்கின புத்தகம் இது. அவர் போட்டோ அனுப்பிச்சிருக்கீங்களா அவர் நடந்து போறது? அது எத்தனை 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்ப சின்ன கை டச்சோடு போன், சின்ன போன்ல எடுத்தது. ஆமா, அது இங்கே நானும் இளங்கோவன் முதல் மாணவர். அது கோபிக்கு பக்கத்தால என்ன காடு இருக்குல்ல, தோட்டத்துக்கு கிட்ட தோட்டம் வாங்கி அது தோட்டத்துக்கு வந்திருக்காரு. அங்கதான் நாங்க தங்கி இருப்போம். எப்பவுமே எப்ப 10 நாள் 15 அங்க தங்குவேன். எனக்கே அது கோபிக்கு 20 கிலோமீட்டர். அடிக்கடி அங்கதான் போவேன். அது ஒரு தோட்டம். இது கம்யூனிட்டி நான் இடம் வாங்கியிருக்கல, அங்கதான் அது. அவர் கூட்டிட்டு போறதுக்கு நான் இந்த சும்மா ஒரு 100 மீட்டர் தூரத்துல வண்டி நிற்கும். ஒரு தோட்டம் அருமையா இருக்கும். அந்த பூரா விவசாய பூமி எத்தனையுமே மஞ்சள் விளைஞ்சிருக்கும். அது எப்ப எடுத்தது, அது உள்ள இருந்து எடுத்து போட்டேன். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்கு எடுத்து போட்டேன். சரி, இப்ப அவர் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்க, நீங்க ஒரு முக்கியமான புத்தகம் இங்க தொழிலதிபர் மகாலிங்கம் அவர் தான் அந்த புத்தகத்தை வச்சு எடுத்து கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, இவர் கட்டுரையெல்லாம் அவரை வெளியிடுற புத்தகம். அவர் பெரிய கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காருனால அவரு ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காரு, நூல் ஆராய்ச்சி மையம்.
பல நூல்களுக்கு முன்னுரை எழுதுவது. அதே மாதிரி உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற நூலுக்கு அவர் முன்னுரை வழங்குகிறார். உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற நூலுக்கு முன்னுரை வழங்குகிறார். அது போக அவர் கட்டுரையெல்லாம் அந்த சக்தி இதழ் வெளிவரும். சக்தி இதழ சக்தி சுகரை பற்றி வெளியே வரும். அவர் எழுதிய அந்த சக்தி இதழ்ங்கிற புத்தகத்துல என்ன வருதுன்னா, இதை பற்றிய ஆராய்ச்சி வருது. இவர் எழுதுறாரு, ஜனவரி மாதம் 2 ஓம் சக்தி மாத இதழில் வெளிவந்த எனது கட்டுரை சக்தி சர்க்கரை ஆலை பிரித்தொழில். அவர் அந்த கட்டுரை எழுதுறாரு, நீ எழுதுக சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, அதுல அந்த கட்டுரையில வருது, மாத இதழில் வருது. இன்னைக்கு அந்த மாத இதழ் வந்துட்டு நூலகத்துல கூட படிக்கலாம். அதை பத்தி நான் படிக்கிறேன், என்ன எழுதுறாருன்னு பார்ப்போம். அந்த தொழிலதிபர் இல்லைன்னா, அந்த தொழிலதிபர் இல்லை அப்படின்னா இந்த புத்தகமே கிடையாது. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, அந்த தொடர்ந்தவங்களுக்கு அவருக்கு உதவி செஞ்சாரு. ஆனா ஒரு புத்தகம் தயாரிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இவர் தான் அந்த ஏபெட்டி மகாலிங்கம், பெரிய தொழிலதிபர். ஏபெட்டி மகாலிங்கம், ஏஆர்சி மகாலிங்கம், சக்தி சுகர் மகாலிங்கம், சக்தி சோயா, சக்தி ஃபைனான்ஸ், அது வேற அப்படியே போயிட்டே இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இவங்கெல்லாம் இருந்த காட்டித்தான் இந்த ஏபெட்டி மகாலிங்கம் இல்லைன்னா இந்த புத்தகம் வெளிவந்திருக்காது. அப்ப இந்த புத்தகத்தை வாங்க போறோமோ அவர் கையில தைச்சு கொடுக்குறாரு. அப்ப புத்தகம் அச்சடிக்காத காலத்துல இந்த புத்தகம். அப்ப 23 வருஷம் இந்த புத்தகம் வச்சிருக்கிறேன். எத்தனை வருஷம் வச்சிருக்கிறேன்? 23 வருஷம். அரிசியே போடுச்சு. அப்போ அந்த சக்தி இதழ்ல இந்த சக்தி சர்க்கரை ஆலை சார்பாக ஒரு புத்தகம் வருது. அதுல பூரா விவசாயிகள் செய்தி பூரா வரும். அது போக கட்டுரைகள், அப்புறம் தேவாரம், திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம், இதெல்லாம் மொழிபெயர்ப்பு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் யாரு திருக்குறளை பேசணுமோ அவங்கதான் திருக்குறள் பேசணும். யாரு திருக்குறள் ஆராய்ச்சி பண்ணணுமோ அவங்கதான் ஆராய்ச்சி பண்ணணும். எத்தனையோ பேர் திருக்குறள் வகுப்பு நடத்துறாங்க, எத்தனையோ பேர் திருக்குறள் மாலை நடக்கிறாங்க, உலக திருக்குறள் பேரவை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் தெரியாதது வெங்கடேசனுக்கு தெரியுது. திருக்குறள் உலக திருக்குறள் பேரவையோட தலைவர் குன்றக்குடி அடிகளார் இருப்பாங்க, அவருக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி உணவில்லாமல் வாழ்றது தெரியாது. ஆனா வானை வயிற்ற பார்த்தா பானை மாதிரி இருக்கு. இவங்க ஒரு உலக திருக்குறள் பேரவையோட தலைவருக்கு வயிறு வண்ணாந்தாலி மாதிரி இருக்கு. எப்படி உலக திருக்குறள் பேரவையோட தலைவருக்கு, உலகத்தில் இருக்கிற பேரை தலைவர்களுக்கு வயிறு வண்ணாந்தாலி மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஆரோக்கியம் இருக்குன்னு பாருங்க. உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல, அதுக்கு எங்கே அர்த்தம்? ஒருவேளை உண்பான் யோகி தெரியாது, உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல தெரியாது, ஊனை சுருக்கி உள்ளலிகான் தெரியாது, ஐயத்து நீங்கி தெரிந்தார்க்கு வையத்தின்மான வணிகத்து தெரியாது, எதுன்னு தெரியாது. ஆனா உலகத்திற்குள் பேரவை எப்படி இருக்குது பாருங்க. இதுக்கு சைவ சித்தாந்தத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு ஒருவேளை இன்பான் யோகி இருக்கு, ஊனை சுருக்கி உள்ளலிகன் அது இருக்கு. ஏன் ஊனை சுருக்கல தெரியாது. எல்லாரும் நோய் பிண்டங்கள். கேட்ட தலைவர் எதுக்கு தலைவர்? திருமந்திர தலைவர், திருக்குறள் தலைவர், உலக தமிழ் சங்க தலைவர், அந்த தமிழ் சங்க தலைவர். கேட்ட ஆஸ்பத்திரிக்கு போய் சக்கரை நோய், கால் வலி, மூட்டு வலி, உணங்கால வலி. என்னடா உங்களுக்கு அறிவு? அதுதான் அறிவு. தமிழர்களே இந்த லட்சணத்துல இருந்தால் மற்ற நாடு இந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எல்லாமே நாம் இவ்வளவு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இங்க வச்சிருக்கிறோம். இதை விட பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா, நோபல் பரிசு வாங்குற விஞ்ஞானிகள் அவங்க அந்த நாட்டுல இருக்கிறவனே திருந்த மாட்டேங்கிறான். எல்லா நாட்டுக்காரும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறான், அந்தந்த நாட்டுக்காரன்னு திருந்த மாட்டேங்கிறான். அந்த நாட்டுக்கு அரசியல்வாதிகளுக்கு அறிவு கிடையாது, அதான் மாட்டிக்கிட்டான். அவனும் ஒழுக்கம் இல்லை. எல்லாரும் உணவுல ஒழுக்கம் இல்லாதவனுங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இத மரணத்தை ஏன் வள்ளலாரை யாரும் பின்பற்றல அப்படின்னா, அவர் உணவுல கை வைக்கிறார். அதனால உணவு பழக்கத்திலே கை வைக்கிறதுனால வள்ளலாரை யாரும் பின்பற்றவில்லை. உணவு பழக்கத்திலே கை வைக்கிறார். அப்ப சாராய் குடிக்காரருக்கு சாராய் குடிக்க வேண்டாம்னு சொன்ன கோபம் வர்ற மாதிரி, இந்த சோறு திங்கிற முண்டங்களுக்கு, மூடு முட்டிகளுக்கு, சோறு திங்கிற முண்டங்களுக்கு சோறு வேண்டான்னு சொல்ற வள்ளலார் சோறு வேண்டான்னு சொல்றாரு. சோறு வேண்டான்னு சொல்றது யாரும் வள்ளலாரை பின்பற்றுறது இல்லை. ஆனா வள்ளலார் சால்றான். வள்ளலார் எனக்கு தெரியும், அவர் வல்லவர், அவர் நல்லவர், இப்படி சொல்லிக்கிட்டே போட பேசிட்டே இருக்காரு. எத்தனை நாளைக்கு இந்த பொய் பேசிட்டே இருப்பீங்க? ஆக இயற்கை பல கோடி வருடங்களுக்கு முன்பாக முதலில் ஒரு சில தாவரங்களை கடலிலும் கடல் ஓரத்திலும் உண்டாக்கியது. தொடுருச்சி என்ற ஓரறிவு மட்டும் வந்தது. அந்த சக்தி இதெல்லாம் வந்ததுதான் அப்படி எழுதுறாரு. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு என்று 5 ஐம்புலங்களுக்கான 5 அறிவு வரை பெருகிய போது
உயிரினம் ஒரு சில தாவர நிலையிலிருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் வந்து மேம்பாடு அடைந்தன. இங்கதான் பாருங்க. ஒரு சில தாவர நிலையில வந்து பிரிஞ்சிட்டு போகுது. அது குட்டி போட்டு பால் கொடுக்கிற தன்மை கிடையாது. அப்படியே பல கோடி ஆண்டாக மாறி 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 குட்டி போட்டு பால் கொடுக்கும் நிலை வரைக்கும் வளர்ந்துருக்குது. அப்ப எத்தனை கோடி ஆண்டா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் கவனிக்கிறார் வெங்கடேசன். அப்ப தன்னை தன்னை காப்பாற்றுவதற்கு ஏன் இவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு வேண்டும் இயற்கை? இப்படின்னு படைச்சிட வேண்டியதானே? இயற்கைக்கு எல்லாமே தெரியும், ஏன் படைக்கல? அங்கதான் இந்த 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 மரணத்தை வெல்லணும்னா இத்தனை கோடி ஆண்டுகள் பின்னோக்கி போய் பார்த்துட்டு, ஓ இந்த வகையில தான் மரணத்தை வெல்ல முடியும்னு உணர்த்துவதற்காகத்தான் அதை பல கோடி ஆண்டு எடுத்துக்குது. ஒரு உயிரினம் இன்னொரு ஒரு உயிரினம் ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமாக மாற்றுவதற்கு இடைவெளி லட்சக்கணக்கான ஆண்டு ஆகுது. லட்சக்கணக்கான ஆண்டு ஆகுது. நம்ம வந்து மொத்தம் நமக்கு வந்து 350 கோடி ஆண்டு ஆயிருக்கு. மொத்தமா பூமியுடைய வயதே 450 கோடி தான். பூமியினுடைய மொத்த வயது சூரியனிலிருந்து பிஞ்சு விட்டு வருது. அந்த குழம்பு பிஞ்சு வரும் பொழுது ஜவ்வு மாதிரி இருக்குது. ஜவ்வு, இரும்பு ஜவ்வு. அந்த இரும்பு ஜவ்வு அப்படியே குளிர்ந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக வர்றப்போ வானத்திலிருந்து நட்சத்திரம். அது என்ன நட்சத்திரம் தெரியுமா? பனி நட்சத்திரம், நீர் நட்சத்திரம். அது வந்து பூமியில அடிக்குது. அந்த நீர் நட்சத்திரம் வந்துதான் தண்ணி, இவ்வளவு தண்ணி வருது நமக்கு. பூமியில தண்ணி குளிர்ச்சி அடையதே தவிர தண்ணியெல்லாம் கிடையாது, கொஞ்சோன்னு இருக்கு. ஆனால் இந்த 95 விழுக்காடு தண்ணி வந்து ஆகாய இன்னைக்கும் பூமியில எப்படி தண்ணி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் விண்வெளியிலிருந்து வந்து அடிச்சிருக்கு. விண்வெளி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான விண்மீன்கள் வால் விண்மீன் சொல்லுவான். வால் விண்மீன் அது ஒண்ணும் இல்லை, வெறும் பனிதான். என்னது? பனி எடுத்துட்டு போயிட்டே ஆச்சரியமா இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஹாலிவால் நட்சத்திரம் சொல்லுவாங்க, நாங்களா படிச்சிருக்கோம். ஹாலிவால் நட்சத்திரம், எத்தனையோ நட்சத்திரம். அந்த நீர்ச்சத்து உடைய அந்த நட்சத்திரம் வந்து அடிச்சிருக்கு. அடிச்சோடனே அது பிடிச்சிக்கிச்சு. இதுதான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா இயற்கை என்னென்ன ரகசியம் பண்ணியிருக்குது பாருங்க. அப்போ அது மட்டும் இல்ல, நாம் இந்த மாதிரி உணவு பழத்தை விடுகின்ற பொழுது ரீஜென்ரேட் ஆகுது. நம்ம பாதையெல்லாம் சுத்தமாகுது. இந்த பாதை, உணவு பாதை சுத்தமாகுது, ரத்த பாதை சுத்தமாகுது, சுவாச பாதை. முக்கியமான 3 பாதை இருக்கு நமக்கு. முக்கியமான 3 பாதை. சுவாசம் சம்பந்தமான பாதைகள், உணவு சம்பந்தமான பாதைகள், ரத்தம் சம்பந்தமான பாதைகள். இந்த 3 பாதை நமக்கு சுத்தமாகுது. முதல் மூக்கு ரிலீஸ் ஆயிடும், டடக்கு. எல்லாத்துக்கும் மூக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கு. சுவாசமே போகாதவங்க சுவாசம் ஒழுங்கா போட ஆரம்பிச்சுன்னே எல்லாம் வேலை செய்ய. அப்பப்ப ஆரம்பம், ஓ சுவாசம் ஒழுங்கா போகுது, சுவாசம் ஒழுங்கா போகும் பொழுது எல்லாம் அங்கங்க அதெல்லாம் சரி பண்ணப்படும். அங்கங்க சரியாயிட்டே வரும். சரியாக எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே வரும். நேற்று கூட ராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டாரு சண்முகம். ஏதோ இரும்பல் வருதுன்னா உள்ள கிருமி இருக்கும். ஆமா, 11 மணிக்கு கூப்பிட்டாரு. 10:45 என்னன்னு இந்த மாதிரி தொண்டை கரகரன் இருக்குது, அங்க வலிக்குதுனாரு. எல்லாம் சரியா போய் தூங்குங்கன்ட்டு. நேற்று பூரா 2 மணிக்கே வந்திருக்காரு. ஆமா, இடையில பகல்ல தூங்கி இருப்பீங்க, அவ்வளவுதான். பகல்ல தூங்கினா 4 மணி நேரம் தான் தூங்க வரும், அதுக்கு மேலே தூக்கம் வராது அப்படின்னு. அப்புறம் குறையெல்லாம் கூடலாம் அப்படின்னு பண்ணிக்கோங்க அப்படின்னு. தொண்டை கமைச்சலா இருக்குனாரு. அதெல்லாம் உள்ள இருக்கும், அந்த கிருமிகள் எழுப்பிட்டு. அப்படி என்ன பண்ண, அப்படி தொண்டை மாதிரி நரல் இருக்குதுன்னா வெங்காயத்தை நல்லா மென்று ஒரு வெங்காயத்தை நல்லா மென்று இந்த அவுள் வச்சு 2ஐயும் போட்டு கலக்கி நல்ல மென்று சாப்பிட்டோம்னா சர்ன்னு காரம் ஏறு. அப்போ காரம் ஏறுறப்போ இந்த தொண்டையில் இருக்கிற கிருமிகள்லாம் போயிடும். கொஞ்சோண்டு வெந்நீர் குடிச்சுக்கணும், அவ்வளவுதான். சும்மா ஒரு 10 கிராம், அதுக்கு மேலே சாப்பிட்டு தொண்டை புண்ணாயிரும். சரி, மனிதர் மட்டும்தான் 6வது அறிவுடன் வாலில்லா குரங்களிலிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவையும் கடந்து 7வது அறிவை எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். இங்கதான் அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். கோடிக்கணக்கான மரம் காட்டுல இருக்கு. அந்த மரத்தை நகல் எடுத்து அந்த மரத்துல இருக்கிற விதையை எடுத்துட்டு வந்தது நம்ம தோட்டத்துல போட்டு நம்ம வளர்த்தணும். அப்ப அந்த அந்த மரம் எப்படி வளரும்னு நாம கண்டுபிடிச்சிடணும். இயற்கையா இருக்கிற மரம் நமக்கு தெரியாது, அது பார்த்தா நல்லா இருக்குது, ரைட், எல்லாமே இருக்குதுங்கிறோம். ஆனால் நாம எடுத்து வளர்த்துன்ற பொழுதுதான் அது எப்படி வளருது, எப்படி தண்ணி ஊற்ற நாம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நாம. அது இயற்கையா வந்தது, நம்ம செயற்கையா வளர்க்குறோம். செயற்கையா வளர்க்குறப்ப அதோட வரலாறு கூட நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனாலதான் நம்ம இதை எழுத முடியுது. இதுதான் இயற்கைக்கு நமக்குள்ள வித்தியாசம். அதாவது தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்மை வேர்த்த குளிரும். முயற்சி செய்தால் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இது இன்னும் அதிசயம் இல்லை. நோய் நல்லாங்கிறது இதுதான். உலகத்தை நோய் நல்லாங்கிறது இது ஒன்று மட்டும்தான். இந்த மருத்துவத்தை எப்படி MBBS படிக்கணுங்கிறீங்களோ அதே மாதிரி உலகத்துல எல்லாருமே மருத்துவம் படிக்கணும்னா
16 17 வயசுக்கு மேல வாயை முடித்து இதைத்தான் படிக்கணும், இல்லைன்னா சாவுதான். அப்ப தெரியுதுல என்ன மரணடி கொடுக்குதுன்னு. இன்னைக்கு கதை விடுற போது இந்த புத்தகத்தை ஏன் படிக்கிறது இல்ல? ஏன் படிக்கிறது இல்ல? ஒன்றை உழவு பழக்கத்தை அவுட் ஆகுதான்னு போய் பேசுறது போ, அத்தனை போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தகம் இன்னைக்கு நேற்று வந்தது இல்ல, டாக்டர் மகாலிங்க வெளியிட்டது, வந்து 25 வருஷம் ஆச்சு. இன்னும் நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. புரியுதா? அந்த தைரியம்லாம் பத்தாது. ஒழுங்கா சொல்லி கொடுத்து ஒழுங்கா பொருளிட்டுங்க. பொருளிட்டு வேண்டான்னு சொல்ல, அது பிறவி நிலையில பொருளிட்டலாம். சரியா? முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தம், சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தித்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறான். ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். தன்னை அழித்து தன் ஆரம்பத்தில் தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை ஒரு சில நிலையில தன்னை அழித்து கொண்டுதான் பெருக்குச்சு. ஆனால் அந்த 5ஆம் அறிவு 6ஆம் அறிவு வர்றப்போ தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே இந்த இயற்கை மனிதனை உண்டாக்குகிறது என்று சொன்னாலே இங்கதான் சாவில்லாத நிலை வருது. என்ன நிலை? அப்ப சாவில்லாத நிலை எதில் இருக்குது? வள்ளலார் சொல்லி வரல, வள்ளுவர் சொல்லி வரல, இயற்கையாகவே இருக்கிறது. என்னது? இயற்கையாகவே இருக்கு. இதுதான் வெங்கடேசன் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி. இதுதான் மிகப்பெரிய அறிவு. வள்ளலார் சொல்லாதது வெங்கடேசன் சொல்லுகிறார். இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். பரிணாம அறிவியல் என்ன பண்ணணும்? வரிசைப்படுத்தணும். அது எத்தனை கோடி ஆண்டாச்சு, எப்படி ஒரு செல் வந்துச்சு, எப்படி 2 செல் வந்துச்சு, 3 செல் வந்துச்சு, 4 செல் வந்துச்சு, 4 செல் வரைக்கும் பெற்றோர்கள் சாகிறார்கள். 5ல பெற்றோர்கள் சாகிறது இல்ல, 6ல பெற்றோர்கள் சாகிறது இல்ல. தன்னை அழித்து கொண்டு தன் குழந்தைக்கு வளர்த்துச்சு. கடைசியா தன்னை அழிக்காமலேயே குழந்தைகள் வளர்த்துகள். அப்பா தன்னை சாகடித்து கொண்டு தன் குழந்தையை காப்பாத்துச்சு. அப்புறம் தன்னை சாகடிக்கொள்ளாமல் சாகடிக்காமல் குழந்தை வளர்த்ததுன்னா இது யார் செய்யற வேலை? இதை கவனித்துதான் திருவள்ளுவர் எழுதுகிறார். இதை கவனிச்சுதான் திருவள்ளுவர் எழுதுகிறார். இதை பார்த்துதான் காப்பி அடிக்கிறாரு. யாரு? வள்ளலார். இப்ப புரியுதா? இப்ப புரியுதான்னு கேக்குறேன். இதுதான் இயற்கை. இதை யாரு எழுதுறாங்க? வள்ளலார். யார் எழுதுறாங்க? வெங்கடேசன் எழுதுகிறார். அதுதான் கூறிய அறிவு, சாதாரண அறிவு இல்லை. எழுதுறாரு. அதாவது பாஸ்டிங் இருக்கணும்னா பேரறிவு இருக்கிறவங்க பாஸ்டிங் இருக்கணுங்கிறாரு. ஜெர்மன் டாக்டர் எழுதுறாரு. ஆனா பேரறிவு இல்லாதனாலதான் ஜெர்மன் அவ்வளவு பெரிய அறிவாளிகள், ஜெர்மன் இருக்காரங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த முண்டங்களுக்கு புரியல. அவரை துரத்தி விட்டாங்க, நேரம் அமெரிக்கா ஓடிட்டாரு. சொந்த ஊர்ல வேலையாகல, சொந்த ஊர்ல வேலை போகல, அமெரிக்கா போனங்காட்டி பிடிச்சிட்டாங்க. அங்க போய் தான் அவர் எழுதுறாரு. அமெரிக்கால தான் தொழிலே பண்ணுகிறார். அப்ப இதை தொழிலா கொண்டு வர்றாரு. அவர் ராணுவத்தில் சேர்ந்து வீணா போயிட்டாரு. நானும் ராணுவத்தில் சேர்ந்தேன். போறப்ப சிறுநீர் வந்து கடுமையா போயிட்டே இருக்குது. பல சிறுநீர் நோய் வந்துருச்சு. சிறுநீரக நோய், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செத்து போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த மருத்துவத்துக்கு வழி தெரியல. ஐயா எனக்கு டவுட். இப்போ நம்ம சிறுநீர்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. நீங்க ஒரு கிளாஸ்ல சொன்னீங்க எலுமிச்சி மலம் வந்துட்டு அதிகமா எடுத்துக்கினாலும் சிறுநீர் பாதிக்குன்னுட்டு, கண் பார்வைக்கும் குறைய வரும்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. சுத்தமான நீர் என்பது வேறு, எலுமிச்சை பழ நீர் என்பது வேறு. ஆரம்பத்துல என்ன சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற எலுமிச்சை பழங்களிலும் உப்புக்கள் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறோம். அது ஆளை சாகடிக்காது, அது ஒண்ணும் பண்ணாது. ஆளை சாகடிக்காது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதுல இருக்கிற சிறு உப்புகள் கூட தண்ணீர்னு பார்க்கின்ற பொழுது எலுமிச்சை பழம் குற்றமுடையதுதான். எலுமிச்சை சாறு, தண்ணீர் மழைநீர் என்பது, தூய மழைநீர் என்பது வேறு. எலுமிச்சை பழத்தை தண்ணீர் கலந்து சாப்பிட்டோம்னா அது பானம் என்று பேரு. பானம், குடிநீர் பானம்னு பேரு. பானம் என்பது வேறு. ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம், அது என்பது வேறு. பியூர் வாட்டர் என்பது வேறு. பியூர் வாட்டர் சுத்தமாக இருக்கும். பியூர் வாட்டர் சுத்தமாக இருக்கு. அது வந்து எந்த அழுக்கையும் உள்ளே செலுத்தாது, ரத்தத்துல கெடுக்காது. சுத்தமான தண்ணி ரத்தத்தை கெடுக்காது. ஏன்னா அது எந்த உப்புகளும் அதுல இல்லை. அதான் பியூர் வாட்டர், சுத்தமான வாட்டர். உப்பு இல்லாத தண்ணி, கிணத்து தண்ணி ஆகாத சொல்றது காரணம் என்ன? கிணத்து தண்ணி வந்து அத்தனை உப்பு இருக்கு. அண்டாவில் பிடிச்சி வச்சு பாருங்க, ஒரே நாள்ல மேல மிதக்கு, மேல ஒரே நாள்ல.
அண்டா பூரா நிறமே மாறிடு. அண்டா பூரா சாம்பல் மாதிரி அப்படியே கிழுவணும். லேசா ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு கரண்டி போட்டு இப்படி சொன்னீங்கன்னா, கத்தி போட்டு சொன்னீங்கன்னா, ஓடு ஓடா வெளி வரும். எப்படி? ஓடு மாதிரியே வெளி வரும். அத்தனை ஆமா. உப்பு இருக்குது. அத்தனை சிலிக்கானு, மண்ணு, பூமியில இருக்கிற பூமியில இருக்கிற உப்பு தானே மேல வருது. பூமியில இருக்கிற உப்பு தானே ஆமா. மேல வருது. மேல வந்து தங்கிரு. கடல் உப்பு மாதிரி தான். கடல்ல எப்படி? கடல் உப்பு தண்ணி பாய்ச்சறீங்க தெரியல. சூரியன் பட 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 என்ன ஆகுது? அந்த ஆவியெல்லாம் போட அப்படியே கல்கண்டு பான்னு நிக்குது. அதேதான் இங்கேயுமே. அப்ப அப்ப அந்த தண்ணி கெட்டு போயிடுது. எங்க போய் பூமிக்குள்ள இருந்து கெட்டு போச்சு. வர வர நல்லா இருக்கு. மேல இருந்து வர வர நல்லா இருக்கு. வந்து தண்ணிக்குள்ள மண்ணுல பட்டுட்டு அவன் என்ன ஆகுது? திரிஞ்சு போகுது. திரிஞ்சுன்னு என்ன அர்த்தம்? பல்வேறு உப்புக்களை வாங்கி அது கரைச்சிட்டு ஓடுது. பூமியில இருக்கிற உப்பு பூரா கரைக்குது. கரைச்சிட்டு கடல்ல போய் கலக்குது. இப்படித்தான் பல கோடி ஆண்டா போய் 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 அந்த தண்ணி பூரா உப்பா மாறிடுது. தண்ணி பூரா உப்பா மாறுது. இதைத்தான் நாம திருப்பி சொல்றோம். சரியா? அது அது நம்ம எடுத்துக்கலான்றீங்களா வேணான்றீங்களா? இப்போ நம்ம மாணவ நாங்கள்லாம் ஆரம்பத்துல எடுத்துக்கலாம். ஆரம்பத்துல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியிலே பயிற்சி பண்ணலாம். அதாவது முடிஞ்ச தண்ணியிலே பயிற்சி பண்ணலாம். தேவைப்பட்டதுன்னா அந்த ஏதாவது நாக்குல வலுவழுப்பு வருது, இந்த விஷம் வருதுன்னா அது இறக்கி விடணும் இல்லையா? அதை இறக்கி கொடுக்கறதற்காக அந்த எலுமிச்சம்பழத்தை புளிச்சு கொஞ்சம் தண்ணி போட்டு வெந்நீரோ அது பச்சை தண்ணியோ கலந்து கொஞ்சோன்னு குடிச்சிட்டோம்னா அந்த விஷத்தை பூரா அடிச்சுட்டு போயிடும். நமக்கு மயக்கம் இருக்கிறது போயிடும். விஷம் கீழே போயிடும். விஷம் சுத்தமா போயிடுச்சுன்னா தண்ணீர் சத்து கூட அது கேட்காது. தண்ணி சத்து கூட சுத்தமான கேட்காது. நிலையை கேட்காது. நீங்க கடுமையா வேலை செய்யறப்போ உடம்பு தண்ணி சீச்சு பயன்படுத்தணும். கடுமையாக நீங்க வேலை செய்யறப்ப வேர்வை செந்தி கடுமையாக உடல் உழைப்பு செய்கின்ற பொழுது இந்த உள்ள இருக்கிற தண்ணியை வந்து உடம்பு பயன்படுத்திக்கும். அதை அறிந்து நீங்க திருப்பி தண்ணி சாப்பிடணும். அந்த நேரத்தில் தண்ணி சாப்பிடாம இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வெளியே போகுதோ அந்த அளவுக்கு தண்ணி சாப்பிட்டுருக்கணும். எந்த அளவுக்கு வெளியே போகுதோ தண்ணி அந்த அளவுக்கு சாப்பிடணும். ஆமா, வெளியே போகுது இல்ல, அப்புறம் உள்ள கொடுக்கணும் இல்ல. ஆமா. உள்ள தண்ணி நீர் குறைஞ்சு சத்து நீர் நீர் சேர்த்து போகக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம நீர் சத்து வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தண்ணி குடிக்கணும். தேவையில்லாம தண்ணி குடிச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும். தண்ணீர் என்பது எப்பொழுது தேவை? நீர் சத்து வெளியே போகுகின்ற பட்சத்தில் அதை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமப்படுத்திக்கணும். தண்ணீர் என்பது உடல் உழைப்பு செய்கின்ற பொழுது அது உராய்வு ஏற்படும், வெப்பம் ஏற்படும், கழிவுகள் வெளியே போகும். அது மட்டும் இல்ல, கடுமையா வேலை செய்யறப்போ உடம்பே சுருங்கி போயிடும். கடுமையா வேலை செய்யறப்ப ஒரு 2 மில்லிமீட்டர் நீங்க கடுமையான வேர்வை சிந்தி வேலை செய்யறப்ப 1/2 கிலோ குறைஞ்சே போகும். அப்ப மலச்சிக்கல் வரும், சிறுநீர் எரிச்சல் வரும். புரியுதுங்களா? கடுமையா வேலை செய்யறப்போ தண்ணி குடிக்காம விட்டானா அப்பதான் சக பிடிக்கிறது, மஞ்சளா போறது, இதெல்லாம் காரணம். அப்ப அதை அறிந்து சொல்றாங்க இல்லையா, கடுமையில வெயில போயிட்டு வந்த கடுமையா வேலை வெஞ்சிட்டான், டக்குன்னு நீர் பிடிச்சிருச்சு, நீர் கடுப்பு, நீர் சுருக்கெல்லாம் வரும். இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் தான். சரியா? மிக உயர்ந்த புலன் என்பது அதாவது முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தித்து செய்து எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நினைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ வல்லவன். தன்னை அழித்துக் கொண்டு தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையிலிருந்து பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. அதாவது நிலைக்கு உயர்ந்து நிற்கிறது. இந்த இயற்கை தான் மனிதனை உயர்த்துவதை போல தான் உயர்ந்து நிற்கிறது. இயற்கை தான் உயர்ந்து நிற்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி நான் வளர்த்திட்டு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி சாக நிலைக்கு நான் கொண்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இயற்கை நம்மை உணர்த்துகிறது. ஆனால் நாம் உணரவே இல்லை. இதை உணர்ந்த ஞானிகள் தான் சாவி இல்லை, அது நோவில்லை, அது மரணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இயற்கையின் செயல்பாட்டை அப்ப பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் மரணத்தை எதிர்த்து வாழ்வோன்னு எந்த இதுவும் சொல்லவே இல்லை, எந்த மதங்களும் சொல்லவே இல்லை. ஆனால் யோகிகள் மட்டும் அந்த அழிவை விரும்பவில்லை. அதான் வள்ளலார் வந்து அழிவை விரும்பவில்லை, சாவை விரும்பவில்லை. அதனாலதான் மரணமெல்லாம் பெருவாழ்வு கண்டு இயற்கை புரிஞ்சு சொல்றாரு. அப்ப எந்த மதங்களும் மரணத்தை பற்றி மதம் பூரா பொய் தான் சொல்லுது. மதம் சொல்ற அத்தனையும் பொய் 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 பொய். இதா சரி, எல்லாம் கதை தான், எல்லாம் கதை, புராண கதை தான். நல்ல அறிவாளிக்கு இந்த அறிவு கூட தேவையில்லைன்ற மாதிரி யோசிக்கிறார் சித்தர்கள், ஞானிகள். அறிவு ஒரு எல்லை வரைக்கும் அறிவும் தேவைப்படுது, அதுக்கப்புறம் அறிவும் தேவையில்லைன்னு
நிர்மலமா ஆகணும். ஆமா ஆமா, அந்த பகுத்தறிவை தாண்டி மனதை பற்றி சிந்திக்க வேண்டும். பகுத்தறிவை தாண்டிய நிலை மனம்தான் இங்கே. அதாவது அதான் சரிதான். புலன்களை தாண்டி, பகுத்தறிவை தாண்டி மனதை ஒழுங்குபடுத்துதல்னு பேரு. அப்ப மனம் உத்தரவு வேணும். இப்ப அறிவு புரிஞ்சு போச்சு. அறிவு ஓரளவுக்கு மேல வேலை செய்யாது, புரிஞ்சு போச்சு. உண்மைதான். இன்னைக்கும் அறிவு விண்வெளி பத்தி அளக்க முடியாது. ஒரு அளவுக்கு தான் கருத்து போட முடியும். அப்புறம் உள்ளுணர்வால் உணர்தல்னு பேரு. அதை தாட்டு, அதாவது ஆஹ் இந்த தாட்டிலேயே, அதாவது எண்ணத்திலேயே புரிந்து கொள்வது என்னது, எண்ணங்களால். அதுல புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு பண்றது. முதல்ல அறிவு ஒரு கட்டத்துக்கு மேல வேலை செய்யாது. ஒரு கட்டத்துக்கு ஆமா. மேல வேலை செய்யாது. அறிவை வைத்துக் கொண்டு எதையும் முடிவு செய்ய முடியாது. ஒரு அளவுக்கு தான். அது ஊன்றுகோல் மாதிரி தான் அறிவு. அதனாலதான் வள்ளுவர் ஆரம்பத்தில் அறிவுடையார் எல்லாம் உடையாரும்பார். புரியுதுங்களா? அதே நேரத்தில் மன வலிமை இருந்தால்தான் ஒரு செயலை செய்ய முடியும்னு எழுதுவார். மனம் உறுதியா இருக்கணும், இதை செய்யலாம் அப்படின்னு உறுதியா இருக்கணும். அறிவு தெளிவுபடுத்தும், மனது உறுதிப்படுத்தும். அறிவு தெளிவுபடுத்தும், மனம் உறுதிப்படுத்தும். ரெண்டும் ஒண்ணு சேரணும். அறிவையும் நம்பக்கூடாது, முழுமையாக மனதை நம்பக்கூடாது. ரெண்டை வைத்துக் கொண்டு அப்படியே கொண்டு போகணும். ரொம்ப நுட்பமா வேலை செய்யணும். அதனாலதான் ஆசிரியர் வேண்டும். உணவை நிறுத்தி பழகுகின்றவன் தான் ஆசிரியனாக இருக்க முடியும். குருகுல கல்வினா அவன் உணவை நிறுத்தி இருக்கணும். உணவுக்காக பிச்சை எடுக்கக்கூடாது. அவன் இயற்கை சக்தியில வாழணும். அவன் சகல கலைகளும் அறிய முயற்சி செய்ய வேண்டும். இப்ப நமக்கு எல்லா கலைகளும் செத்து போச்சு. நமக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, மின்சாரத்தை எப்படி உற்பத்தி பண்ணணும், எப்படி உற்பத்தி பண்ணணும், அடுத்தது நாம் எப்படி விண்வெளிக்கு எப்படி போகணும், குழந்தைகள் எப்படி பெற்றுக்கணும், விவசாயம் எப்படி செய்யணும். இதுதான். இப்ப மின் உற்பத்தி இது வந்துச்சுன்னா மக்களுக்கு மின் உற்பத்தி பத்தி நான் சொல்லி கொடுத்துருவேன். எப்படி வாங்கிடுவேன் இதே நான் கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்கு பாருங்க. நான் வாட்ஸ்அப்ல கட்டுரை போட்டு நீங்க படிச்சுட்டே இருங்க. ஆங்கிலத்துல இருக்குது, அப்படியே நீங்க மொழிபெயர்த்து படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அதை சாட் எல்லாம் போட்டீங்களா, அது உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு போட்டீங்கன்னா அது அப்பவே மொழிபெயர்த்து கொடுக்கும். அப்படி புத்தகம் இது மொழிபெயர்த்து கொடு, காப்பி பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா அவ்வளவுதான். தரமான இது சாதாரண நல்ல ஃபோன் இருக்கணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 128 ஜிபி 6 ரேம் இப்படி இருக்கணும். இருந்ததுன்னா நெட்டு நல்லா இருந்ததுன்னா அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து போட்டு உங்க சந்தேகத்தை கேட்டுக்கலாம். ஆனா 80% நம்பணும். நான் எத்தனை கேள்வி கேட்கறேன். இப்ப அதாவது செம்பு கம்பி இல்லாமல், அலுமினி கம்பி இல்லாமல், வெறும் அந்த பல்ஸ் வச்சு 10 மீட்டருக்குள்ள எல்லா விளக்கையும் எழுதி வைக்கிறத பத்தி நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன். அது எப்படி சாத்தியம், அதுக்கு என்ன அது பல்ஸ் அந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஒய்ஃபை நமக்கு எப்படி பேசுறோம், ஆனா ஒளிதான் வருது, கரண்ட் வரல. என்னது, ஒளிதான் வருது, கரண்ட் வரல. நாம அதை கொண்டுட்டு போறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கு. அப்போ இந்த அறைக்குள்ள பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு. அது அணுத்துகள் மூலமாக இந்த பல்ஸ் அனுப்ப முடியுமான்னு பேசிட்டு இருக்கிறேன். அந்த பல்ஸ் அனுப்பிச்சோம்னா நமக்கு தேவை ஒரு 10 மீட்டருக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் எரியணும். அப்ப வீட்டுக்குள்ள நாமளே மின்சாரம் தயாரிச்சு பாருங்க, அது நடக்கதான் போகுது. இன்னொரு 3-4 வருஷத்துக்குள்ளேயே 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலமுள்ள ஒரு தொட்டி. அந்த தொட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு சைஸ் மாதிரி இருக்கும். அந்த திக்னஸ் தான் இருக்கும், பூரா சிகப்பா இருக்கும். அது ஒரு 10 காகிதம், 12 அட்டை, 13 அட்டையே வச்சிருவோம். 10 அட்டை 12 இந்த மாதிரி அட்டை. 1 மீட்டர் உள்ள அகலம் இவ்வளவு திக்னஸ் தான் இருக்கும். இது கூட 2 mm 3 mm இருக்கு, 3 mm இருக்கு. இதெல்லாம் 4 mm இருக்கு. இதெல்லாம் ஆமா. இந்த அளவுக்கு உள்ள தண்ணிக்குள்ள வச்சிடுறோம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம். ஒவ்வொரு தகடும் 1000 வாட்ஸ் கொடுக்கும். 10 தகடு வச்சுட்டோமா 10,000 வாட்ஸ் கொடுக்கும். இதை 10,000 ரூபாய்க்குள்ள கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 2 யூனிட் உற்பத்தி பண்ற மாதிரி இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு 2 யூனிட். என்னது, 1 மணி நேரத்துக்கு 2 யூனிட். நாங்க இப்ப சராசரி பத்திரிகை அரசாங்கம் எங்க நாட்டுல, தமிழ்நாட்டுல 2 யூனிட் இலவசமா கொடுக்குறாங்க. எந்த நாட்டிலையும் கிடையாது, எங்க நாட்டுல மட்டும் இலவசமா கொடுக்குறாங்க. மாசத்துக்கு 100 யூனிட், 2 மாசத்துக்கு 100 யூனிட் இலவசம். அதெல்லாம் போயிட்டு போது விடுங்க. நாம ஒரு நாளைக்கு நாம் 1 மணி நேரத்துக்கு 200 யூனிட் உற்பத்தி பண்ணலாம். அது மொத்த செலவே 10,000க்கு மேல வரக்கூடாது. அந்த 10,000 என்பது ஒரே தடவை தான் செலவு, அப்புறம் செலவே இல்லை. ஒரே தடவை தான் செலவு. எப்படி ராமலிங்கம் கார்த்திக் 50,000 சொல்றாரு இல்லையா, 40,000 50,000 சொல்றாரு. அது ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் கார் வாங்கினா ஒரு தடவை முதலீடு பண்றீங்க. அதே மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற சாமர்த்தியோட விலை அதிகம். தண்ணி சும்மா தானே,
தண்ணி சும்மா. ஆ, அது ஆமா. கணத்தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம். அவர் சொல்றாரு எந்த தண்ணி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த உள்ள பேட்டரி செலவாகுது, டீசல செலவாகணும். டீசல் வர்றப்ப எலக்ட்ரானிக்ஸ் வேணும். அப்புறம் 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன பிரிக்கிறாங்க, அது தனி. அப்புறம் ஒரு இடத்துல சேர்த்துறாங்க, அந்த சேர்த்த இடத்துல செலவு அதிகம். பிரிக்கிற இடத்துல செலவு அதிகம். அந்த பாலிமர் 3D பிரிண்ட் அது எங்க அமெரிக்கால அடிச்சு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் செய்யற மாதிரி தெரியல. இந்தியாவில் செஞ்சு அதை காப்பி அடிப்பானுங்க. அங்க அமெரிக்கால செஞ்சு வந்திருப்பாரு. வேற அந்த பாலிமர் அந்த பிரிண்ட் அந்த ஸ்பாஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு செலவு, அதுக்கு நிறைய. அப்புறம் சில்வர் கேனு நிறைய வைக்கிறாரு. அப்பப்ப அது ஆனா அது ஸ்டோர் பண்ணா ஆபத்து, வெடிச்சிரும். இப்ப ஸ்டோர் பண்ணவும் கூடாது. அது ஹைட்ரஜன் வந்து எப்பவுமே இருப்பு வைக்க கூடாது. அதெல்லாம் இந்த ஆ, முண்டங்கள் மாட்டிக்கிட்டானுங்க. இந்த முண்டங்கள் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த அமெரிக்க முண்டங்கள், ஐஐடி முண்டங்கள் என்ன பண்ணிட்டானா, அதிலேயே குறிக்கோளா இருக்கானுங்க. எவனாலே பண்ண முடியாது. சமையலுக்குன்னு வருகின்ற பொழுது அதை மந்தப்படுத்துறாங்க. அழகா கொண்டு விட்டாரு. சமையலுக்கு வர்றப்போ அது எரிபொருளுக்கும் வருது, அது வண்டிக்கும் வருது. உன்னை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இன்னொன்னு கிடைக்கும். நீ அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வேற ஏதாவது முயற்சி பண்ணணும். சரி, ராக்கெட்டுக்கு மட்டுமே போறமே, வேற ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா எப்பவோ இது வந்திருக்கும். ஆனால் இந்த குருட்டு முட்டங்கள் பணக்கார தன்மையிலே இருந்திருக்காங்க. கேவலமா நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், எவனுக்கு இது சாதாரண மக்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சு காட்டி தான் எவனும் கண்டுபிடிக்கல. போச்சு. இப்ப இந்த சாதாரண மக்களுக்கு கண்டுபிடிக்கும் பொழுதுதான், ஓ, இது மின்சாரத்துக்கும் பயன்படுத்தலாம், மின்சாரத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, இதே கேஸ் எடுத்து நீங்க வந்து ஜெனரேட்டர் ஓட்டலாங்கிறாரு. இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ம். மலிவுதான். ஏன்னா அந்த ஸ்பான்ஸ், அதாவது 1.2 வோல்ட் வேணுங்க. 1.2 வோல்ட் வேணும். 1.2 ஒரு மாலிகுல் உடைக்கிறதுக்கு 1.2 வோல்ட் வேணும். அப்ப அது 1.23 வோல்ட் இருந்தா தான் அது பிரிக்க முடியும். ஆனால் இந்த ஸ்பாஞ்ச் வைக்கிறப்ப 1.2க்கு வந்து வெறும் 0.4 வந்துருது. 0.4, அதாவது அரை வோல்ட், அது 1.5 வோல்ட்னு வச்சுக்கலாம். அப்ப 0.5 வோல்ட் வேலை செய்யுது. அப்ப 3ல ஒரு பங்கு தான் மின்சாரம். இதுல வந்து இந்தியாவில் இருக்கிற இந்த பிஎஸ்சி படிக்கிறவனுக்கு புரியாது. இந்த பிஎஸ்சி படிக்கிற பாருங்க, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படிக்கிற அந்த முண்டங்களுக்கு புரியாது. ஏன்னா அவர் செய்யறது குவாண்டம் டெக்னாலஜி. குவாண்டம் என்ன தெரியுமா, குறைந்த சக்தியில் அதிக விளைச்சல். இப்ப நான் கண்டுபிடிக்கிறது குவாண்டம் தான். எனர்ஜி வந்து குவாண்டம் வடிவத்தில் இருக்குது, பழைய வடிவத்தில் கிடையாது. நீ அந்த பழைய வடிவத்தை பார்த்தே ஏமாந்து போயிட்டானுங்க. அதாவது எரிபொருள் கொடுத்தது ஒரு பொருள் ஓடும், எரிபொருள் கொடுத்தது ஒரு பொருள் ஓடுன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டிலையும் வண்டி ஓடுன்னு எவனுக்கும் தெரியாது. எலக்ட்ரிசிட்டியில வண்டி ஓடுன்னு தெரியாது. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, பெட்ரோல் இருந்தா தான் ஓடும், அப்புறம் டீசல் இருந்தா தான் ஓடும், அப்புறம் நிலக்கரி இருந்தா தான் ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்ப அதெல்லாம் ஏங்க, மாடு இருந்தா ஓடலையா? மாட்டு வண்டி ஓடிச்சு, குதிரை வண்டி ஓடிச்சு, எருமை வண்டி ஓடிச்சு, யானை வண்டி ஓடிச்சு, ஒட்டக வண்டி ஓடிச்சு. அப்பெல்லாம் தெரியலையா? அட முண்டங்களா. அவன் என்ன நினைக்கிறானா அதுதான் சட்டம்ங்கிறான். அதுதான் இந்த வெள்ளைக்காரனுடைய ஆணவ புத்தின்னு பேரு. இப்ப எதுல ஓடிட்டு இருக்குது இப்போ? மோட்டார்ல ஓடிட்டு இருக்குது. இப்ப மோட்டார் ஓடிட்டு இருக்குது. இனிமேல் எதிர்காலத்துல வந்து மிஷினே ஒழிச்சிருவாங்க. எந்த மிஷின்? கார் தயாரிக்கிற அந்த இன்ஜினே இருக்காது, அது ஒழிக்கிறதா வேலை. என்னது? கார் தயார் இன்ஜினே இருக்கக்கூடாது. அதுதான் அவன் வந்துட்டான். யாரு? எலன் மாஸ்க் வந்துட்டான். அவன் இன்ஜினே கிடையாது, உள்ள காலி, எடையும் கிடையாது. உள்ள கீழே பேட்டரி மட்டும்தான். கார் அகலத்துக்கு கீழே போற பார்த்துட்டு கார் எந்த நிலத்துக்கு இருக்குதோ அந்த நிலத்துக்கு கீழே கால் வைக்கிறதுக்கு கீழே அந்த திக்னஸ்ல பேட்டரி போட்டு மடக்கிட்டான். அதுலதான். கார்ல ஒண்ணுமே கிடையாது. அதுல இருக்கிற பேட்டரி எடுத்து கரண்ட் அது என்ன பண்ணு, பூரா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படித்தான் பண்ணுது. பண்ணி அது மறுபடியும் மின்சாரமா பார்த்து 7-8 வேலை பண்ணுது. அதெல்லாம் சாவு மணி அடிக்கிறதுக்கு இந்த ஆள் கண்டுபிடிச்சிருக்கிறான். சரி, இருக்கட்டும், முடிச்சுக்கிறேன். சரி, மிக உயர்ந்த புலநுட்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும். காமசாஸ்திரம் எழுதி புகழ் பெற்ற வாத்தியாசன மகரி சில எடுத்துக்காட்டு. சுருக்கமாக சொன்னால், இயற்கையை நாம் அதன் வழியிலே விட்டுவிட வேண்டும். நாம் செயற்கையாக அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. இரண்டாவதாக, இயற்கை வழி நாம் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது? நான் என் குருவாக மதித்து நடக்கும் டாக்டர் அர்னால்ட் எக்ரட் என்ற ஜெர்மன் நாட்டு இயற்கை வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர். 1988, 1922 இந்த காலத்துல தான் அவர் வாழ்ந்திருக்காரு. அப்ப அர்னால்டுக்கு நமக்குன்னு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் மேலாச்சு. என்ன எழுதினாரு, எப்படி எழுதினாரு, ஏன் எழுதினாரு, எதுக்கும் தெரியாது நமக்கு. ஜெர்மன்காரன் கோட்டை விட்டான். எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் அதே மாதிரி எழுதியிருக்காங்க. சித்தர்களையும் அப்ப ஜெர்மன் டாக்டரையும் சேருகின்ற பொழுதுதான் வெங்கடேசனுக்கு புரியுது. ஓ, அப்ப காத்துல வாழ முடியுது ரோய் அப்படின்னு தெரிஞ்சுட்டாரு.
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் 35 வருஷம் எடுத்திருக்காரு. 15 வயசுல ஆரம்பிக்கிற போனது 55 வயசுல கிட்டத்தட்ட 45 ஆண்டு ஆராய்ச்சியிலே போயிருக்கு. இந்த கண்டுபிடிக்க யாருக்கு இடைவெளி? திருவள்ளுவர் யாருன்னு தெரியாது, திருமூலர் யாருன்னு தெரியும், புத்தகம் தான் இருக்குது, என்ன சொன்னாரு யாருக்கு தெரியாது. அது கவிதை நடையில இருக்குது, அவ்வளவுதான். அந்த கவிதை என்ன சொல்றாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த சொல்லு மாறுச்சுன்னா போச்சு. இவர் சோத்த தின்னுட்டா செத்துருப்பாரு இவரு. அவரு சோத்த தின்னுதான் உடம்பு கெட்டு போச்சு, 100 கிலோ வந்துருச்சு எடை. சரியா? மீண்டும் நம்ம இதை பேசுவோம், சந்தேகம் வந்து கேட்கலாம். ம். அதான் நம்ம இதான் டெய்லி இப்போ நான் 2 நாளைக்கு இது 2 டைம் நான் எலுமிச்சி மரமே வெல்லம் போட்டு எடுத்துக்கிறேன். ஆ, ஆ, ஜூஸ் ஆ. அது வேண்டாங்களா? இப்ப எடுத்துக்கங்க. அதை சாப்பிட்டாலும் கூட இடையில ஒரு 3 மணி நேரத்துக்கு தண்ணி மட்டும் சாப்பிடுங்க. அது டெய்லி தண்ணி தான் குடிச்சுன்னுக்கிறேன். சரி சரி. அப்ப இது நிறுத்தி அதனால பாருங்க. எதை? இந்த எலுமிச்சம்பழம் தண்ணீர், எலுமிச்சம்பழம் சக்கரை போட்டு சாப்பிடுறதை அதை நிறுத்தி பாருங்க. நிறுத்தி பார்த்துட்டு தண்ணியிலே போடுங்க. 2 நாள் தண்ணியில போடு. அவங்க தண்ணியில போட்டாங்க 2 நாள் தண்ணியில. அப்புறம் அவர் 2 நாள் தண்ணியில போட சொல்லியிருக்கேன். உங்களை விட உங்களுக்கு கடுமையான பிரச்சனை என்னாச்சு பாருங்க. உங்களுக்கு தூங்குனீங்களா ராத்திரி? தூங்குனேன். இந்த வலிகள்லாம், துடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்குதா, கூடி இருக்குதா? நைட்டு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குயா. நைட் அதிகமாச்சா? அப்புறம் இப்ப எங்க போச்சு? காலைல அப்புறம் எளிமை போனேன். நல்லா போயிடுச்சு, சுத்தமா போச்சு. சரி, இன்னைக்கு சாயங்காலம் சாப்பிட்ருங்க. இன்னைக்கு சாயங்காலம் சரி. சாப்பிட்ருங்க. நல்லா சைவ உணவு வச்சு. என்னைக்கு சாப்பிடலாம் இன்னைக்கு? இது ரொட்டி துண்டு வச்சு சாப்பிடலாமா? ரொட்டி துண்டு இருக்குது இல்ல? சப்பாத்தி ஐயா? சப்பாத்தி வேணா வச்சுக்கலாம், ரொட்டி துண்டு வேணாலும் வச்சுக்கலாம், இட்லி வேண்டாலும் வச்சுக்கலாம், உப்புமா வேண்டாம் வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அரிசி சோறு கூட வச்சுக்கலாம். அரிசி சோறு வச்சுட்டு எப்பயுமே இது ஒரு 60 விழுக்காடு காய்கறிகள், 60 விழுக்காடு எதுவும் நல்ல பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி போட்டு பிணைஞ்சிக்கலாம், அவல் போட்டு பிணைஞ்சிக்கலாம், தோசை போட்டுக்கலாம், அவல் பண்ணுக்கலாம். அப்புறம் என்னென்னு இருக்குது எல்லாமே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்று வச்சுக்கிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டா சரியா போச்சு, அவ்வளோதான். இப்போ நான் கூட நேற்று இவ்வளோன்னு காய்கறி சாப்பிட்டேன், அதுவே ஜம்முன்னு இருக்குது. கேட்காது, உடம்பு கேட்காது. ஏன்னா ஓய்வு ஏன்னா ஓய்வு கொடுக்க சொல்லுது. பல கோடி ஆண்டை தின்னுதுன்னு தெரிச்சு போயிருக்காட முண்டமே. இதை வச்சுட்டு உனக்கு சாகடிக்கிறேன், உனக்கு தெரியாதான்னு கேட்குது. பசியை கொடுத்தா உனக்கு சாகடிக்கிறேன், பசியை கொடுத்துதான் சாகடிக்கிற, உனக்கு தெரியலையான்னு சாகடிக்கிறேன். நீ பசியை கொடுத்துருக்கும் போது என்ன விட ருசி நாடுற, பசியை அடக்க பார்க்கணும் வரை ருசிக்கு போனா அவ்வளவுதான். ருசியே தப்பு. ருசிக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. ருசிக்கு எந்த குறிக்கோளும், கண்ணுக்கு குறிக்கோள் கிடையாதுங்க, காதுக்கு குறிக்கோள் கிடையாது, மூக்குக்கு குறிக்கோள் கிடையாது, வாய்க்கு குறிக்கோள் கிடையாது, உடம்புக்கு எதுக்குமே குறிக்கோள் கிடையாது. அது குறிக்கோள் எல்லாம் தின்னீங்கன்னா சாக வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம், வாழ்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். முக்தி அடைதல். பழம் பாருங்க, பழம் பழுத்து கீழே விழுகுது, ஏன் விழுகணும்? அப்படியே இருந்து அப்படியே கருகி அப்படியே சாக வேண்டியது. ஐயா, அந்த மரத்திலேயே ஒட்டிக்கிட்டு அப்படியே கருகி போய் வீணா போக வேண்டியது. அது கீழே விழுந்து 4 பேருக்கு பயனா வேற இருக்கு. பாருங்க, இந்த பழம் கீழே விழுந்ததுன்னா எத்தனை பறவைகள் சாப்பிடுது, எத்தனை எறும்புகள் சாப்பிடுது, எத்தனை உயிர்கள் சாப்பிடுது. அப்ப கூட செத்து கூட அது பிறருக்கு பயனோட தான் சாகுது. செத்து கீழே விழுந்தாலும் கூட, கலந்து விழுந்தாலும் கூட அது பிற உயிர்களுக்கு நன்மையாக மாறுது, உரமாக மாறுது. எவ்வளோ இந்த இயற்கை கொஞ்சம் கூட அந்த வீண் பண்ணாம பண்ணுது பாருங்க. கொஞ்சம் கூட வீணடிப்பதில்லை, கொஞ்சம் கூட எவ்வளவு தெளிமை. இது யாரு சொல்லி கொடுக்குறாங்க? எப்படி திட்டம் நடக்குது பாருங்க, பல கோடியாட நடக்குது. இப்போ ராமலிங்க கார்த்திகை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காருன்னா அது இயற்கை இப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னது? இயற்கையை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா, அதுல செலவு குறைவா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் 1.2 நல்லா எழுதிக்கங்க. நீ யார்கிட்ட விட சொல்லலாம். சராசரி இந்த ஹைட்ரஜனை பிரிக்கணும்னா 1.5 வோல்ட் வேணும். ஆனால் இவர் பண்றது 0.5 வோல்ட்ல வேலை செய்யறாரு. அப்ப 3ல 1 பாகம் தான், 3ல 1 பாகம். மற்றதெல்லாம் 3 ரூபாய் செலவாகுது, இது 1 ரூபாய் செலவாகுது. அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதுக்கு எப்படி செலவாகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உள்ளே வச்சிருக்கிற பாலிமர் ஸ்பாஞ்ச். என்ன ஸ்பாஞ்சு? பாலிமர். பாலினா பிளாஸ்டிக்னு அர்த்தம். பாலிமர் நீங்க எல்லாமே நீங்க பாலிமர் தான். பாலிமரா பிளாஸ்டிக் இல்லாத நீங்க பாலிமரையில நீங்க ஒரு போயிட்டு ஒரு இதுவாக ஃப்ரேம்ல வருது இல்லையா, கண்ணாடி இப்ப கண்ணாடியே கிடையாது. இப்ப பாலிமர் கிளாஸ் வந்துருச்சு, எல்லாம் பாலிமர் கிளாஸ். என்னது? பாலிமர் கிளாஸ். அதுக்கு ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க. ஃபைபர் நார் கண்ணாடி, உடைச்சிங்கன்னா நாரா வரும். உடைச்சா நாரா வருது. அது ஒட்டுக்கா சேர்ந்திருப்பது பளபளன்னு இருக்கும். உடைச்சு பாருங்க, நாரா இருக்கும்.
பஸ் கண்ணாடி, ரயில் கண்ணாடி கூட பாலிமர் கிளாஸ் தான். விமானம்லாம் பாலிமர் கிளாஸ், எல்லாம் பாலிமர் கிளாஸ். இப்ப பாலி வினைல் கிளாஸ் வந்துருச்சு. இப்ப அது போய் இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க பாலி கார்பனேட். அது பயங்கரமா பார்த்த கண்ணாடி மாதிரி இருக்கும், உடையவே உடையாது, ஏர் நின்னாலும் வளையாது, அப்படி இருக்கு பாலி. அதைத்தான் இப்ப ராக்கெட்டுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க வாங்கிட்டு போனீங்களே, அது பாலி கார்பனேட் இருக்குல்ல, ஹையஸ்ட் கண்டுபிடிப்பு. அந்த பாக்ஸ் வந்து நம்ம அந்த பாக்ஸை வடிவமைச்சு இன்னும் மலிவா கொடுக்கலாம். எலும்பு மாதிரி இருக்கும், எளிதில் தீ பிடிக்காது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 150 டிகிரி வரைக்கும் தாங்கும். இந்த பாலி கார்பனேட் இருக்கு இல்லையா, 150, 200, 250, 300 டிகிரி வரைக்கும் தாங்கும். மற்ற பிளாஸ்டிக் நெருப்பட்டா உருகிரும். நெருப்பட்டா உருகிட. சரி, அதெல்லாம் எப்படியே இருந்துட்டு போட்டு. இது என்னன்னா அந்த பாலி அது 3D பிரிண்ட்ல பாருங்க. 3D பிரிண்ட் இந்தியாவில் அடிக்கணும் நம்ம தெரியாது. அந்த அந்த ஓட்டை ஒரே மாதிரி உள்ள இருக்கும். அந்த ஓட்டை, அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஒண்ணுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது, வளைந்து நெளிந்து குலைந்து இருக்கணும். அதுல என்ன சொல்றான்னா, நேரம் மிச்சமாகுது, அதிகமா வேகமா உள்ள போய் பிரியுது, மின்சாரத்தை குறைக்குது. இந்த மாதிரி 3 ட்ரிபிளி எஃபெக்ட். ட்ரிபிளின்னா 3 ட்ரிபிள். ட்ரை சைக்கிள்ங்கிற ட்ரை சைக்கிள் நம்ம 3 சக்கரம் நடத்தா. என்னது ட்ரை சைக்கிள்? 2 சைக்கிள் நாம ஓட்டுறது. ட்ரை சைக்கிள்னா வண்டி எடுத்து அந்த லோடு வச்சு ஓட்டுறது ட்ரை சைக்கிள். அந்த மாதிரி ட்ரை மெத்தடுங்கிறான். அந்த ட்ரை மெத்தட்ல முக்கியமா இருக்குது மின்சாரத்தை குறைக்குதுங்கிறான். இதை கண்டுபிடிச்ச அமெரிக்கக்காரன் தான், ஆலன் ஆலன் சேயோன்னு பேரு. ஆலன் சேயோன்னு அவன் பேரு. அவன் கண்டுபிடிச்சு இது உயிரிலேயே இருக்குதுன்ட்டான், எல்லா உயிரிலும் இருக்குதுன்ட்டான் இந்த 3D எஃபெக்ட். அப்ப நம்ம உடம்பே 3D தான், நம்ம உடம்பே 3D. அந்த ஓட்டை இப்படி இருக்கணும். அந்த ஓட்டை படம் போட்டிருப்போம் பாருங்க, நான் ஃபேஸ்புக்ல போட்டு அவரோட படம் போட்டிருக்க மாதிரி, கையில ஒரு முக்கான வச்சிருக்க மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. அவன் கண்டுபிடிச்ச படத்தையே போட்டிருக்கேனே. இது வரைக்கும் எவனுமே போடல. இது வரைக்கும் இந்தியாவில எவனும் அதை வெளியெடுத்து, நான் தான் வெளியிட்டு இருக்கிறாதைய. ஏன் யாரும் செய்யல? அந்த ரோசம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும். ஜெயராயிடும் பாங்க, கைராயிடும், அதை யாரா கண்டுபிடிச்சா? அப்புறம் நோட்டு மூவில அவர் படம் வந்துச்சு, படம் தூக்கி போட்டேன் பாருங்க. அதை போட்டு நானே விளக்கிறேன். இவர் தான்டா முதல் கண்டுபிடிச்சார் 1970. இவர் தான் கண்டுபிடிச்சார். அது எப்படி வேலை செய்யுதுங்க ஒரு பக்கம் கட்டுரையே எழுதியிருக்கேன். அது எப்படி வேலை செய்கிறது, என்னது எப்படி வேலை செய்யுது அந்த ஸ்பாஞ்சு, அந்த 3D கையில வச்சிருக்கிறாரு பார்த்தேன். அதுதான் அது அல்ல, அதுதான். அப்புறம் எனக்கு தங்க மாதிரி ஒண்ணு போட்டிருந்தேன், தங்கம் கொண்டு இன்னைக்கு கூட கேட்டீங்களா, கோல்டு மாதிரி இருக்குன்னு, அதுதான் அது. அந்த மாதிரி 8 வடிவத்தில் இருக்குது. 8 வடிவத்துல செய்யலாம். அதைய எல்லாம் ஒரே மாதிரி செயல்படும். அதே ஸ்பாஞ்ச் தான். அந்த அது பூரா 3D தான். நம்ம கையில எல்லாம் செய்ய முடியாது, எந்த அலுவலையும் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. அதைய யாருமே செய்ய முடியாது. உருக்கி ஊத்துனாலும் வராது. உள்ள ஓட்டை போடுறது யாரு? உள்ள ஓட்டை போறதுதான். அந்த ஓட்டை நேர் ஓட்டை கிடையாது. என்னது நேர ஓட்டை? லேத்துல விட்டு நேர் ஓட்டை போட்டலாம், அதையும் செய்ய முடியாது. இதெல்லாம் பயங்கர நாலேஜ். இது என்னது 3Dன்னு கண்டுபிடிச்சாம பாருங்க. அப்பப்பா பயங்கர. அதுவும் விளக்காரன் தாங்க, எவனோ ஒரு தான் 3D கண்டுபிடிச்சாம பாருங்க. அப்பப்பா நினைத்து பார்க்க முடியவே. அது உருவத்தை என்ன உருவம் நினைக்கிறோமோ அத பிரிண்ட் அடிக்கிறோம். பிரிண்ட் அதுக்கு பேர் பிரிண்ட் அடிச்சு கொடுக்கறது தான். பிரிண்ட் அடிக்கிறப்ப 3 வடிவத்துல பிரிண்ட் அடிக்குது. என்னது முப்பரிமாணத்துல. இப்ப நாம பிரிண்ட் அடிக்கணும். இந்த புத்தகத்தை பிரிண்ட் அடிக்கிறேன்னா பாருங்க, ஒற்றை வடிவம் தான் இருக்கான், ஒண்ணு எவ்வளவுதான் இருக்கு இந்த எழுத்து. இது கனமா உயரம், நீள அகல உயரம். இதுதான் அந்த நீள அகல உயரம் அச்சடிச்சு கொடுக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. நீளமா இருக்கும், அகலமா இருக்கும், உயரமா இருக்கும். உள்ள என்ன கற்பனை உண்டு, அந்த கற்பனை வடிவம் உள்ள அப்படியே எடுத்துட்டு வரும். நினைச்சு கூட பார்க்க முடியாது, மனிதன் செய்யவே முடியாது. அதைய எவ்வளவு சிற்ப சாஸ்திரத்துல வல்லுநர் இருந்தாலும் கூட உள்ள ஓட்ட வச்சு எப்படா செய்வ? அது புடுத்துள்ள மாதிரி. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்காது. அப்படியே அவ்வளவு அழகா சொல்லியிருக்கான். அந்த டியூனல் அந்த உள்ள வந்து குறைஞ்சு போறது வந்து புழுதான் அப்படி குறைஞ்சிட்டு போகும். என்னது புழு இருக்கு இல்லைங்களா, புழுதான் அப்படி தாறுமாறா குறைஞ்சிட்டு போகும். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்டை புழுத்து போச்சுன்னா தாறுமாறா ஓட்ட போட்டுட்டு போகும். அதே மாதிரி அதை செய்யணும். அதே மாதிரி அப்படி செய்யணும். யார் செய்ய முடியும்? இதை கண்டுபிடிச்சது அவரு. சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.